ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கலக்கலான ஒரு அறுவடை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு பாவக்காய் இது தான். நல்ல பெரிய பாவக்காயாகவே வந்திருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக காய்ச்சிட்டு இருந்தது. ஒரு வேளை சைஸே இதுதானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாவக்காய் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். கொடியுமே இன்னும் நல்லா படர்ந்து போய்கிட்டு தாங்க இருக்குது. இன்னும் வரும், இன்னும் பிஞ்செல்லாம் நிறைய இனிதான் வரும். ஒன்று பிஞ்செல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா கோழி கொத்திடுது. பாவக்காய் பிஞ்சை கூட விட மாட்டேங்குது. கொஞ்சம் வெண்டைக்காய் அறுவடை, அதையும் பார்த்துடலாம். பச்சை வெண்டைக்காய், அப்புறம் சிகப்பு வெண்டைக்காய், இன்றைக்கி இந்த 2 மட்டும் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 5-6 காயாட்ட வெண்டைக்காய் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 காயாட்டு இருக்குது. அதையும் இன்றைக்கி எடுத்துருவோம். இதெல்லாம் கீழே பார்த்திங்கன்னா எப்படி அழகாக அந்த தண்டுலேருந்து மொட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த தண்டுலேருந்தே இது மரவெண்டை, அதனால பார்த்திங்கன்னா தண்டுலேருந்தே பூ மொட்டு எல்லாமே வருது. இது பாருங்கள், அந்த ஒவ்வொரு கொத்துலேயுமே ஒரு 3-4 காய் 3-4 காய்ங்கிறது கண்டிப்பாக வந்துடும். இந்த கணுவுக்குமே நீ பூ மொட்டு வைக்கும். அடுத்து சிகப்பு வெண்டை. சிகப்பு வெண்டையில் இன்றைக்கி ஒரு காய் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் மட்டும் அளவாக சாம்பாருக்கு எடுத்துக்கலாம். இந்த தடவை கத்திரிக்காய் அப்படி கொஞ்சம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே நம்ம உரம் கொடுத்ததுக்கப்புறம் தாங்க ஓரளவு நல்லா காய்க்குது. இதெல்லாம் இது பாருங்கள், இந்த செடி நீல கத்திரிக்காய். நீல கத்திரிக்காயில் ஒரு காய் எடுத்துக்கலாம். அப்புறம் முள்ளங்கி ஒரு 3 கிழங்கு மட்டும் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். ஒரு சில பேர் விதை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. விதை அனுப்புறதுக்கெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அதுவும் இல்லாமல் இங்கேருந்தெல்லாம் போய் அனுப்புறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. இன்னும் முள்ளங்கி நிறைய குட்டி குட்டியாக இருக்குது. இப்போதைக்கு ஒரு 3 காய் இருக்குது, அதை மட்டும் எடுத்துடலாம். ஒரு காய் வெடிச்சிருக்கு, அது ஒன்றும் பண்ணாது. அது என்ன பண்ணுது? இது பாருங்கள், மிளகா 1-2 பழுத்துருச்சு. வச்சுருக்கிற மிளகாய் எல்லாமே எடுத்துடலாம். இந்த தடவை நம்ம மிளகா காய் வந்ததுலேருந்து நம்ம கடையில் மிளகா வாங்கவே இல்லை. வேணுங்கிற அளவு செடியில் காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகலை, ஆனால் நல்ல காய் நீளம். அவரையெல்லாம் இப்போ பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அவரை செடி ஒரு 3 செடி தான் இருக்குது. ஆனால் நல்லா இப்போ தான் அப்படியே பூ பிடிச்சிட்ருக்கு. 1-2 காய் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா மிளகா நிறைய இருக்குது, அப்படியே பழுத்தெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்குதுன்னு. கரெக்டாக இது காய்ச்சி முடிக்கிறப்ப நம்ம விதை போட்டிருக்கிறது எல்லாமே நாற்று ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.